அருணும் கணேஷும் சேர்ந்துக்கின்னு ராக்காவை கண்டுபிடிக்கிறதுக்காக ராக்காவோட இடத்துக்கு போறாங்க. அவங்க விஷயத்தை பார்த்து சாக்குறாங்க. அவங்க எந்த விஷயத்தை பத்தி பார்த்தாங்க? சொல்லுங்க யோசிங்க. அவங்க சாக்கானதுக்கு இந்த ஸ்கெலிட்டன் தான். அந்த ஸ்கெலிட்டன் வந்துச்சுரா, இப்ப என்ன பண்ணுது? அருண் இந்த ஸ்கெலிட்டன் தப்பிச்சே ஆகும். என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஐயோ, இவனுங்கால எனக்கு தலையே உடஞ்சி போச்சு. இவன் எனக்கு சும்மாவே விட முன்ன என்னோட மகா சைத்தான் கிட்ட பலி கொடுக்க போகிறேன். மகா சைத்தான் திரும்பி வந்துருவாரு. அப்போ திடீர்னு ஒண்ணு இவங்களுக்கு ஒரு சக்தி வந்துச்சு. மகாசக்திக்கு ஜெய், மகாசக்திக்கு ஜெய். அருண் இந்த அரக்கனை அழிச்சிடலாமா? நன்மைதான் ஜெயிக்கணும், தீமைதான் தோக்கணும். உங்களால என்ன தோக்கடிக்கவே முடியாது. முடிஞ்சா தோக்கச்சு சாத்தான் ஆரம்பிக்கூடாது. முடிஞ்சா தோக்கச்சு பாருங்க. நீயே சொல்லிட்டு செஞ்சுதான் போச்சு. நன்மை தானே ஜெயிக்கணும், தீமை தாண்டா தோக்கணும். இதை வாங்கிக்கோ. ஐயோ, ரெண்டு பேரும் அந்த எலும்பு கூட தோக்கச்சினால ராக்காவோட இடத்துக்கு போகிறாங்க. கணேஷ், இது என்ன இடம்னு தெரியல கணேஷ். போனா வீடு கதகுது. அது என்ன வீடு கதைன்னு சொல்லுங்க. ஆன்சர் என்னன்னா சிங்கம். மூணு பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம ஒரு அதிசயம் நிகழ போகுது. அவங்க மூணு பேரும் மயக்க போட்டாங்க. சாத்தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட போறாது. ஏன்னா இவங்க மூணு பேரும் மயக்க போட வச்சிட்டேன். இவங்கள பாதாள நகரத்துக்கு கூட்டி போய் பலி கொடுக்க போகிறோம். இன்னைக்கு நீங்க மாட்டினீங்கடா. எத்தனை நாளா எங்களை தாக்க அழிச்சிருப்ப. சாத்தான் அந்த உலகத்தை ஆளணும். இந்த உலகத்தை நான் ஆள தடுக்க முடியாது. பெரும் சக்தி வச்சு நான் மொத்த உலகத்தையும் நான் ஆளுவேன். இந்த உலகத்தை ஆளத்தை தடுக்க முடியாது. திடீர்னு போலீஸ்காரு கண்ணு மூச்சு டக்கோலா மந்திரவாதி கூட சண்டை போடுறாரு. அதுல டக்கோலா மந்திரவாதி போலீஸ்காரோட அடியில கீழே வீட்டான். மூணு பேரும் தப்பிச்சிடுறாங்க. எல்லாத்துக்கும் கண்ணும் போலீஸ்காரால. மூணு பேரும் சிட்டிக்கு கிளம்ப பாக்குறாங்க. போலீஸ் சார், உங்களால் தான் நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சோம். இல்லைன்னா நாங்க ரெண்டு பேரும் டக்கோலா மந்திரக்கு இரையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒருத்தன் கண்ணு வச்சுனுக்குறான். அவன் முன்னாடியே போலீஸ்காரும் சரண்டா. இப்ப என்ன பண்ண போறாங்க?